வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். வேலூரில் ரூபாய் 197.81 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பென்லேண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 9 ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களையும் திறந்து வைத்தார். நாட்டிலேயே முதல் முறையாக மின்னணு முறையில் ஸ்மார்ட் போன் மூலம் வாக்களிக்கும் முறையை அறிமுகம் செய்துள்ளது பீகார் மாநில தேர்தல் ஆணையம். இந்த முன்முயற்சி அந்த மாநிலத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் அறிமுகமாகிறது. மின்னணு முறையில் மொபைல் மூலம் வாக்காளர்கள் வாக்களிக்கும் செயல்முறை மொத்தம் 2 ஆண்ட்ராய்டு மொபைல் செயலிகள் மூலம் செயல்படுத்தப்படும். இதற்காக சிடிஏசி மையம் இ-வோட்டிங் ஏசிசிபிஎச்ஆர் என்ற செயலியை வடிவமைத்துள்ளது. விண்வெளியில் இருந்து நேரலையில் பேசிய இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா, பூஜ்ஜிய புவியீர்ப்பு விசைக்கு தன்னை பழக்கிக் கொள்வதில் குழந்தை போல் உணர்வதாக நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். கருணாநிதி தன் இறுதி மூச்சு வரை திமுக தலைவராக இருந்தார். அப்போது தலைவர் பதவிக்காக ஸ்டாலின் முணுமுணுக்கவில்லை. ஸ்டாலின் போல் அன்புமணியும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரதீப் குமார், பிரசாந்த் என எனக்கு யாருடனும் தொடர்பு இல்லை. ஆனால் நடிகர் ஸ்ரீகாந்துடன் நட்புடன் பழகி வந்தேன். அவருடன் சில பார்ட்டிகளில் கலந்து கொண்டுள்ளது உண்மைதான். ஆனால் நான் இதுவரை எந்த போதைப் பொருட்களையும் பயன்படுத்தியது இல்லை என்று நடிகர் கிருஷ்ணா வாக்குமூலம் அளித்துள்ளார். மதுரையில் நடைபெற்றது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, மோடி பக்தர்கள் மாநாடு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள்.